சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். சாலை விபத்துகள் எதில் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா அதிகப்படியான சிசி வண்டிகள் மற்றும் அதிக கவனக்குறைவுகளான இந்த ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. இதில் ரெண்டாவது என்னென்னா ரோடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட கவனக்குறைவு, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது. இப்போ நம்ம முன்னாடியே ஒருத்தவங்க ட்ரிபிள்ஸ் போவாங்க, சைடில் பாருங்க, அந்த வீடியோ பாருங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிபிள்ஸ். இது அந்த முறைகேடான ஒரு செயல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு எடுத்து அதை பொறுப்படுத்து கரெக்டாக ப்ராப்பராக வேலையை முடிச்சு விட்டாங்கன்னா தான் இந்த வேலையை கரெக்டாக நடக்கும். இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற காட்டிலையும் அந்த மனித ஒழுக்கம் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் இதில் பொறுத்தளவுக்கு இது நடக்க முடியும். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அதிகமாகுது. இப்போ ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஒயின் ஷாப் இருக்க நீங்க சாலை விபத்துல முதலிடம்னு சொல்றோம்ல, அந்த முதலிடத்துக்கு முக்கிய காரணமே என்னன்னா ஒயின் ஷாப் தான். நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நிறைய பேர் போய் வண்டி விடுறது தான் அதிக ஆக்சிடென்ட்டுக்கான காரணம். நீங்க எந்த ஆக்சிடென்ட் எடுத்துட்டீங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு 90% பீப்புள்ஸ் ஆக்சிடென்ட் ஃபுல்லாவே ட்ரிங்க்னால தான் நடக்குது. அதனால நீங்க இந்த ஒயின் ஷாப் இருக்கிற அதாவது ஹைவேஸ்ல, என்ஹெச்ல, இந்த ரோட்டு மேல இருக்க ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து அந்த ஒயின் ஷாப் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தீங்க. மேக்ஸிமம் ஒயின் ஷாப் எடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டே குறைஞ்சிரும். ஒரு சாலை விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன பையன் கையில வண்டியை கொடுத்து அனுப்புறது யாருன்னா அவரோட பெற்றோர்கள் தான். இப்போ பெற்றோர்களும் வந்துட்டு சின்ன பசங்க 16 வயசுக்குள்ள இருக்கிற பையன்கள்ட்ட வண்டி கொடுத்து அனுப்பக்கூடாது. இப்போ அந்த இதில் பெற்றோர் கடமையில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பெற்றோர்கள் வண்டியை கொடுத்து சின்ன பசங்கள்ட்ட தாட்டி விட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு கடும் மாதிரி தண்டனை கொடுத்தோமா அப்படின்னா தான் அடுத்த தவிர அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு அபராதங்களும் விதிக்கணும். மக்கள் குரல் பகுதியில் பழனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.